இளம் இந்தியர்கள் அமைப்பின் சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்ட இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சி ஜென்சி எனப்படும் 2000 குழந்தைகளால் நிரம்பியிருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களாக விளங்கும் அரசியலமைப்பு, மக்களாட்சி தத்துவம், நீதித்துறை, ஊடக சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்படுவதால் இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது. மக்களாட்சியின் அடிப்படையாக திகழும் நாடாளுமன்ற நடைமுறைகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பு அமைப்பான இளம் இந்தியர்கள் அமைப்பின் சார்பில் இளைஞர் பாராளுமன்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. முழுக்க பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற இளைஞர் பாராளுமன்ற நிகழ்வினை தருமபுரி பாராளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்து கேள்வி நேரம் குறித்து பயிற்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற நடைமுறைகளை பின்பற்றி 2 பிரிவாக அமர்ந்து மாணவ மாணவியர் விவாதங்களில் பங்கேற்றனர். ஆளுங்கட்சியினரால் கொண்டுவரப்படும் மசோதா, அதையொட்டி எதிர்த்தரப்பில் எழுப்பப்படும் கேள்விகள், ஆட்சேபனைகள், அதற்கான பதில்கள் என இளைஞர் பாராளுமன்றம் களை கட்டியது. பாராளுமன்ற நடவடிக்கைகளை மாணவ மாணவியர் சிறு வயதிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் இளம் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் யாஷ் சர்மா. ஸோ நம்ம கான்ஸ்டன்சி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தே ஷுட் ஹாவ் த ரைட் ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்தே. அவங்க எப்படி ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி மக்கள்கிட்ட அவங்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. அரசியல் குறித்த புரிதலையும் நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகளின் போது பின்பற்றப்படும் விதிகள் பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். நிறைய டிபேட்லாம் பண்ணோம். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அங்கே என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே நாங்கள் லைவாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எல்லா வாட்டியும் நாங்கள் டிபேட் பண்ணும்போது, குவெஸ்டின்ஸ் பண்ணும்போது நாங்கள் வந்துட்டு வி ஆர் ஏபிள் டு ஆன்சர். எங்களால் பதில் சொல்ல முடிஞ்சது ஈஸியாக. As a MPR and I become an environment minister and lot of questions provoked ஆச்சு. and through a parliament எப்படி பேசணுமோ we got a chance to speak and கண்டிப்பாக இந்த இப்போ தலைமுறைக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் யங் இந்தியன் பார்லிமெண்ட் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இட் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஸ்பீக்கர் ஆகும்போது நிறைய அப்போசிஷன்ஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஸ்பீக்கர் ஆகிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து உட்காரும் போது அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அங்கே அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்தது. அது மூலமாகவே நான் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன். இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், மண்டல வாரியாக உறுப்பினர்கள் தொடங்கி அனைவருமே பள்ளி மாணவ மாணவியர் என்பதால் அந்த இடமே 2000 குழந்தைகளால் நிரம்பியிருந்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த இளைஞர் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அமைந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.